அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் ராசிக்கு சற்று சகாயமற்றவராகவும் இருந்தாலும் கூட சனியுடன் சுக்கிரன் மிக வலுவாக இணைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது முதன்மையான நற்பலன்களை தாமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சனி 7இல் ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடன் இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமோகமான வாய்ப்பை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களிற்கு வரும்போது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை அள்ளி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்தால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மேலும் குருவுடன் இணையும் போது குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையில வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளும் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். சந்திரனுடன் இணையும் போது பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதே சமயம் சனியுடன் இணைந்தால் நிரந்தர வருவாயும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குவாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருடத்தின் துவக்கத்தில் சில மாதங்கள் இணைந்துதான் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல மாற்றத்தையும் வலுவான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையை ஜென்மராசியின் மீது செலுத்துவதால் ஜென்மராசி வலுப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் அடுத்தடுத்து திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது உறுதியான நிலையான வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பையும் பல்வேறு வகையான தடை தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகளில் தாமாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெற்று போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சூரியன் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். அவருடன் வித்யா கரகரான புதனும் இணைந்திருக்கிறார். குரு 10இல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. இப்படி பல கிரகநிலைகள் மிக சிறப்பான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன். எனவே பெரிய அளவில் காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்பும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக மறையும். தற்போது
எதிர்பார்க்க முடியாதிருந்த நன்மைகள் உங்களுக்கு தாமாகவே திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. சற்று விரயம் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயமாக இருக்கும். எனவே கடன் வாங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதம் இல்லாத பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதோடு ஜென்ம ராசிக்கு சுக்கிரனின் பார்வை நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் தக்க தருணத்தில் திட்டமிட்ட பணிகள் அனைத்துமே வெற்றியடையும். எதிர்பாராத வகையில் நீங்கள் விரும்பக்கூடிய பல நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மனதிற்கு அடிக்கடி டென்ஷன் ஏற்படுத்தி வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். பல்வேறு வகையில நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் விழிப்புணர்வுடன் எதிர்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கை நழுவி சென்ற நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திக்கலாங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உங்களுடைய பணிகளை பொறுமையுடனும் நிதானத்துடனும் சிறப்பாக செய்வதற்கான அமோகமான யோகம் உண்டு. வீண் பழிகளை சுமந்து வந்த நிலையில் சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட நிலையில் அவற்றில் நல்ல மாற்றம் அடியோடு சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை திருப்திகரமாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன கிரகநிலைகள். மேலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் புதிய திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு. பெரிய அளவிலான திட்டங்களை சற்று ஆராய்ந்து மேற்கொள்வதன் மூலம் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் களைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 7ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை மிக சிறப்பாக பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களுக்கு எந்தவிதமான தடையும் இன்றி வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மன விரக்தியும் வேதனையும் ஏற்பட்ட நிலையில் நல்ல மாற்றம் உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் கைகூடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு விவசாயத்துறை வழிவகை செய்கிறது. மேலும் இந்த வேலையை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம். சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தொடர்ந்து 9 வாரங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். முற்றிலுமாக தாங்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுக்கிர பெயர்ச்சியால் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.